ஆப்கானிஸ்தான் என்பது ஒரு தனி நாடு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பகுதின்னு ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கு. அது அவர்களுக்கு பிடிக்காது. அதாவது 1960களில் 19 செக் போஸ்ட்டை உடைச்சிட்டு பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற பகுதிகள்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதை ஒத்துக்கலை. ஸோ இதை ஒத்துக்கொள்ளும் வரை இது எடுபடாது. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ம லார்ட் அண்ட் டேபிள். இந்தியாவிற்கு வந்துட்டு போறப்ப அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? தேவை என்றால் இங்கே கோவில்கள் கட்டுவோம், நாங்களும் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார். ஸோ இந்தியாவுடைய முக்கியத்துவம் வளர 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 எல்லா அண்டை நாடுகளும் இந்தியாவை நோக்கி இருக்கும். ஆப்கானிஸ்தானுடைய வான்வெளி பகுதிகளை பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாலிபான் அரசு சொல்லியிருப்பதாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிக் சொல்லியிருக்காரு. இதற்கு காரணமே இந்தியா தான். தொடர்ந்து அங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியா மீது பழி சுமத்தி வராங்க சார். உங்களுக்கும் அவருக்கும் சண்டை இருக்கு. எதுக்கு நீங்க ஏன் வழியா போகணும்? இதுக்கு முன்பாக ஒப்பந்தம் இருந்ததாக சொல்லப்படுது சார். போர்க்காலத்தில் எந்த ஒப்பந்தமும் செல்லாது. நீங்கள் போர் செய்கிறீர்கள், என் நாட்டுக்கு வரதெல்லாம் தடுக்கிறீங்க, என் மக்களை கொல்றீங்க. அப்ப நான் எதுக்கு உனக்கு அலோவ் பண்ணணும்? வெளியுறவு அமைச்சரே சொல்லிட்டாரே, தேவை என்றால் நாங்கள் ஆப்கானிஸ்தான் பின்னால் நிற்போம். இதுல எந்த மறைமுகமும் இல்லை. தாலிபான் சற்றே ஒரு அடிப்படைவாத சிந்தனைவாதிகள். பட் அவர்களும் இங்கே வந்தப்ப அவர்கள் மதத்தை சேர்ந்த தியோபந்த் என்ற அந்த மசூதிக்கெல்லாம் போய் சந்திச்ச பிறகும் கூட பங்களாதேஷ் பிரிஞ்ச காலகட்டத்தில் 25% இந்துக்கள் இருந்த இடத்துல இப்போ 10% குறைஞ்சிருக்கு. இந்துக்களாக வாழ்வது அங்கு கடினமாக இருக்கிறது. அப்படி நீங்க துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஏன் சார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து போர் நடந்துட்டு வருது. இதற்கிடையில கத்தார், சவுதி அரேபியா எல்லாம் பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு பிற்பாடு அந்த போரை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இதையும் தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. கைபர் பக்துன்வால்ல பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கும் தாக்குதல் நடந்திருக்கு. இதனால பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. அங்க என்ன நடக்குது? போர் முடிவுக்கு வருமா வராதா? சார், அதாவது ஆப்கானிஸ்தான் என்பது ஒரு தனி நாடு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பகுதின்னு ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கு. அது அவர்களுக்கு பிடிக்காது. அதாவது 1960களில் உங்களுக்கு ரஷ்யா பிடிச்சிக்கிட்டு, ரஷ்யாவோடு 25 வருஷம் சண்டை போட்டப்ப அப்பொழுது ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு பாகிஸ்தான் மண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் தாலிபான்கிற இயக்கம் துவக்கப்பட்டது. ஆமாம். அதன் பிறகு அமெரிக்கா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான் மண்ணை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு எல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்று அந்த டெரெயின் முழுக்க மலை மற்றும் இந்த பிரதேசம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் சாதாரண போரில் ஜெயிக்க முடியாது. அதை ரஷ்யாவும் அமெரிக்காவும் உணர்ந்தே பின்னேறிடுச்சு. ஸோ இன்னொன்று அங்கே இருக்கிற மக்களுடைய ஒற்றுமை. அதாவது பாகிஸ்தான் என்பது நம்ம ஒரு நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் பாகிஸ்தானில் 6 இனக்குழுக்களாக பிரிந்திருக்கார்கள். பஞ்சாபிகள் தனி, சிந்திகள் தனி, பலூச்சுகள் தனி, அப்புறம் பத்தான்கள் தனி. இந்த மாதிரி 6 வெவ்வேறு குழுக்கள் பிரிகிறாங்க. அவர்களை ஒன்றிணைக்கும் கலாச்சார விஷயங்கள் எல்லாத்துமே இஸ்லாம் என்ற மதம் அழிச்சிடுச்சு. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு நதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு அதுக்கு பேர் என்ன சொன்னால், நம்ம கங்கையில் குளிக்கணும்னா அங்கே போகிறோம். ஸோ கும்பமேளாவுக்கு 60 கோடி இந்தியர்கள் போனார்கள்னா அப்போ எவ்ரி செகண்ட் இந்தியன் கிட்டத்தட்ட போயிருக்காங்கன்னு அர்த்தம். வயதானவர்கள், குழந்தைகளை கழிச்சிங்கன்னா 100 கோடி தான் இந்தியன் பாப்புலேஷன். ஸோ அதில் உங்களுக்கு 60 கோடி பேர் போய் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிற அதே மாதிரி எந்த ஒரு கோவிலுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு நாளும் சராசரியாக 2 லட்சம் பேர் திருப்பதிக்கு வராங்க. ஸோ இப்படி ஒரு கலாச்சாரம் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது. இப்போ அது இல்லாமல் என்னுடைய புத்தகம், என்னுடைய இதை வச்சுக்கிட்டு நான் தொழுகை பண்ணுறோங்கிறப்ப அந்த ஒற்றுமை இல்லாமல் போக நான் எதுக்கு அந்த லாகூர் பஞ்சாபிக்காரன் என்ன ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்ல பலூச்சிஸ்தான் நாங்கள் தனி நாடுன்னே அறிவிச்சிட்டாங்க. அதை சொன்னதற்காகத்தான் இவர் இப்போ நம்ம சல்மான் கானை இது பண்ணியிருக்காங்க, டெரரிஸ்ட். ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிவு 1895 போடப்பட்ட துராந்த் லைன் கொண்டு வந்தப்பயே 35 வருஷம்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. அப்போ 1930 முடிஞ்சு போச்சு. அப்போ பாகிஸ்தான்கிற நாடே கிடையாது.
47 தான் உருவாச்சு. ஆனாலும் அந்த நேரத்தில் எந்த நாட்டுக்கும் பலம் கிடையாது. ஏன்னா 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு எல்லாருமே எழுந்து நடக்கிறதே கஷ்டம், குச்சியை வச்சுட்டு நடக்கிற காலகட்டத்தில் சரி இப்போதைக்கு துராந்த் லைனை பின்பற்றுவோம்னு 2 பேரும் ஒத்துக்கிட்டு பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் வர்றப்ப அவங்க துராந்த் லைன் கிடையாது அப்படின்னு 19 செக் போஸ்ட்டை உடைச்சிட்டு பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற பகுதிகளெலாம் என்னதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதை ஒத்துக்கலை. ஸோ இதை ஒத்துக்கொள்ளும் வரை இது எடுபடாது. இன்னொன்று இந்த பக்கம் சீனா. சீனாங்கிற நாட்டிற்கு வழி, அவனுக்கு பொருட்கள் எல்லாமே கடல் வழியாக வரணும்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக வரணும். மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் வரணும்னு சொன்னால் அது இது மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சிறிய பகுதி. இந்தியாவிற்கும் அது நெருக்கம். சிங்கப்பூர் அதிபர் போன மாதம் வந்த பொழுது மலாக்கா ஸ்ட்ரெயிட் பாதுகாப்பிற்கு குழுவில் இந்தியாவையும் சேர்த்துக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ 70% சீனாவிற்கு வர வேண்டியவே அப்படி தான் போகுது. ஸோ மிச்சம் 30% ரோடு வழியாக அனுப்புறதுன்னு சொன்னால் இது பாகிஸ்தானுடைய இது வழியாக பெல்ட் அண்ட் ரோடுன்னு சொல்லிட்டு சில்க் ரோடு போட்டுறதுக்கு பார்க்குறாங்க. அதில் எதிர்ப்பு நடக்குது. பாகிஸ்தானில் இருக்கிற பலூச்சிஸ்தானில் தான் பெரிய அளவில் ரேர் எர்த் மினரல்ஸும் மற்ற விஷயங்களும் இருக்குது. அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு இவங்க கட்டுற வரைக்கும் கட்டிட்டு எடுக்க விடாமல் பிரச்சனையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே அங்கே ஒற்றுமை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்தியா போய் அடிக்கலாமா அப்படின்னு போன முறை நம்ம பேசினதை பார்த்துட்டு எனக்கு 2-3 ஃபோன் நண்பர்கள் பண்ணாங்க. சார் பேசாமல் இந்தியா பிஓகேவை எடுத்துக்கலாம். இல்லை, தானாக அது கணிஞ்சு போகட்டும். அதில் எந்த பகுதிகள் இந்தியாவோட இணையுமோ அதை மாத்திரம் சேர்த்துக்கிட்டு மீதி தனி நாடாக இருப்பது நல்லது. ஆப்கானிஸ்தானே எடுத்துக்கோங்க. அவர்கள் தீவிர முஸ்லீம்கள். அங்கே பாமியானில் இருந்த புத்தர் சிலையை இடித்தாங்க. அன்னைக்கு இருந்த மென்டாலிட்டி. பட் இன்னைக்கு இந்தியா தேவைன்னு வந்த உடனே இந்தியாவிற்கு வந்துட்டு போகிறப்ப அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? தேவை என்றால் இங்கே கோவில்கள் கட்டுவோம், நாங்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம் என்று சொன்னார். ஸோ இந்தியாவுடைய முக்கியத்துவம் வளர 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 எல்லா அண்டை நாடுகளும் இந்தியாவை நோக்கி இருக்கும். ஸோ கொஞ்சம் பாகிஸ்தான்காரன், சவுதி அரேபியாக்காரன் காசு தருவான், அமெரிக்கா பிச்சை போடும், சீனா உதவும் அப்படின்னு நினைக்கிறான். அது கொஞ்ச காலம் நடக்கும், தானாக சரணடைவார்கள். சரி, இப்போ ஆப்கானிஸ்தானுடைய வான்வெளி பகுதிகளை பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாலிபான் அரசு சொல்லியிருப்பதாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் சொல்லியிருக்காரு. இதற்கு காரணமே இந்தியா தான். அண்மையில் தாலிபான்கள் இந்தியாவுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு மறைமுக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற கோவில்கள்லாம் போயிருக்காங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது இப்போ இவர் மட்டும் சொல்ல, தொடர்ந்து இதுக்கு முன்னாடி அஷிம் முனீரும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்தியா மீது பழி சுமத்தி வராங்க. சார் எதிரிக்கு எதிரி நண்பன், சரியா? ஸோ இன்னொன்று, உங்களுக்கும் அவருக்கும் சண்டை இருக்குது. எதுக்கு நீங்கள் ஏன் வழியாக போகணும்? இப்போ இந்தியாவுடைய பிளேன்கள் இன்றைக்கி பாகிஸ்தானர் மேலே போகக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. ஸோ நம்ம 2 பேரும் எதிரி நாடு. நேராக போனால் இதுக்கு முன்பாக ஒப்பந்தம் இருந்ததாக சொல்லப்படுது சார். அதான் சார், நீங்கள் அந்த ஒப்பந்தத்தில் போர்க்காலத்தில் எந்த ஒப்பந்தமும் செல்லாது. நீங்கள் போர் செய்கிறீர்கள், என் நாட்டுக்கு வரதெல்லாம் தடுக்கிறீங்க, என் மக்களை கொல்றீங்க, இல்லை என் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க. அப்போ நான் எதுக்கு உனக்கு அலோவ் பண்ணணும்? இன்னைக்கு நேரடியாக இப்போ நீங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடில் போனால் 10 கிலோமீட்டர் வேணாம். என் வீட்டுக்கு நான் இங்கேருந்து போகணுன்னு வச்சுக்கேன். அம்மா வீட்டுக்கு போகணுன்னா இங்கேருந்து நான் பம்மலுக்கு போகணும். நான் மேப்பில் போய் நேர் கோடு போட்டால் 5 கிலோமீட்டரில் போகாட்டுது. ஆனால் அதில் போக முடியுமா? போக முடியாது. எப்படி ரோடு போகுதோ இங்கேருந்து போரூர் போய் குன்றத்தூர் போய் அப்படி போகணும். எதுக்கு குன்றத்தூர் போகணும்? நேர் ரோட்டில் இப்படி கிராஸில் அடித்தா எல்லா வீட்டையும் இடிச்சிட்டு போக முடியாது. வேணால் பறந்தா போகலாம். ஸோ ஃப்ளைட்டில் போகிறது அதையே நான் கொடுக்கணும். என் நாட்டு மாரியில் நீ போகிற வச்சுக்கிட்டு என் நாட்டு மக்களுக்கு தொந்தரவு போகிறப்ப ஒன்று இந்தியாவுடைய சப்போர்ட் இருந்தால்தான் ஆப்கானிஸ்தான் பண்ண முடியும். இந்திய இது வெளியுறவு அமைச்சரே சொல்லிட்டாரே, தேவை என்றால் நாங்கள் ஆப்கானிஸ்தான் பின்னால் நிற்போம். இதில் எந்த மறைமுகமும் இல்லை. இந்தியா தன்னுடைய அண்டை நாடுகளுக்கு சர்வைவலுக்கு உதவி செய்யும். சார், இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் எழுந்து நிற்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு கோதுமை மாவிலிருந்து எல்லாவற்றையும் ஆம்புலன்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த நாட்டு பாராளுமன்றம், ஏர்போர்ட் எல்லாம் கட்டி கொடுத்தது இந்தியா தான். ஒன்று தாலிபான் சற்றே ஒரு அடிப்படைவாத சிந்தனைவாதிகள். பட் அவர்களும் இங்கே வந்தப்ப அவர்கள் மதத்தை சேர்ந்த தியோபந்த் என்ற அந்த மசூதிக்கெல்லாம் போய் சந்தித்த பிறகும் கூட என்ன சொன்னாங்க? எங்கே இன்றைக்கி சொன்னீங்கன்னா அமெரிக்கா, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி இதெல்லாம் தேடினீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவுடைய பழைய கோவில் சிலைகள், கலை பொருட்கள், அதில் பெரும்பாலானவை மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் சேர்ந்ததாகவும் காஷ்மீரிலிருந்தும் ஆப்கானிஸ்தான்லேருந்தும் போனது இருக்குது. இப்போ சிவலிங்க வழிபாடுங்கிறோம். சிவலிங்க வழிபாட்டின் தொன்மை என்பது கந்தஹாரில் இருக்கிற ஒரு கல்வெட்டு தான் காட்டுது. அது கிமு 200 ஒட்டி இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு சிலையும் அதுக்கு பின்னாடி தான் வருது. ஸோ அங்கே இருந்தது ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போச்சு. அவர்கள்
இந்தியாவுடைய மேன்மை தெரிந்தால் சார் இவ்வளோ தூரம் வேணாம் சார். சவுதி அரேபியா தான் முஸ்லீம் மக்களுக்கு முக்கியமான நாடு. அங்கே தான் அவர்களுடைய துவங்கப்பட்டதும், அங்கே தான் அவர்கள் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது மெக்கா மதீனா போகணுங்கிறது. அந்த நாட்டை அந்த முஸ்லீம்கள் சீனாவில் இருக்காங்க. ஆனால் சீனாவில் நாங்கள் சொல்கிறபடி தான் அவங்க வாழணும்னு சொல்லிட்டு உய்கூர் என்ற இடத்தில் ஒரு முகாம் வச்சு அவங்க நம்பக்கூடிய தாடி வைக்கணும், இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லியும் குரானையே கொஞ்சம் மாற்றி எழுதி சீன அரசாங்கம் செஞ்சிருக்கு. இதை பற்றி சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் சல்மான் போன பொழுது, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாட்டு அரசு சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்தியானா கொஞ்சம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. உதாரணமாக நம்ம நுபுல் சர்மா பேசினப்போ பல அரபு நாடுகள் கண்டனம். இந்தியா இன்னும் வளர வளர எல்லா நாடுகளும் இந்தியாவில் வாழும்போது இந்தியர்களாக நீங்கள் இருக்கணும்னே சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஆப்கானிஸ்தான்காரன் என் நாட்டிலேயே கோயில் கட்டி நாங்கள் இது பண்ணுவோம்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சார் இன்னைக்கு கந்தஹார்னு சொல்கிறாங்கல்ல, கந்தஹாருங்கிற இடம் நம்ம இதில் இவருடைய மனைவி பேர் என்னன்னு தெரியுமா? துரியோதனுடைய அம்மா பேர் காந்தாரி. அந்த இடத்துக்கு ஒரிஜினல் பேர் காந்தாரம், சரியா? ஸோ கந்தஹாருங்கிறது இன்னைக்கு காந்தாரம். ஸோ அதனால அந்த பகுதிகள் தான். அதனால இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒற்றுமையாக இருந்தது. இஸ்லாமிய மதம் உள்ளே வந்த பிறகு மாறினாலும் அவர்கள் அடிப்படையில் முன்னாள் இந்துக்கள். அதனால என்ன பேரில் சொன்னாலும் நம்மளுடைய நம்பிக்கை எப்படின்னா, எல்லா தண்ணியும் கடைசியில் கடலில் தான் போகும், சரியா? ஒரு மலை மேலே நீங்கள் ஏறுறீங்க, மலைங்கிறது மலை உச்சிங்கிறது கடவுள்னு வச்சுக்கோங்க. எந்த வழியில் 4 பக்கம் எங்கே ஏறினாலும் மேலே தான் போவோம். அது எல்லா வழியும் கடவுளை அடையும் வழிங்கிறது நம்ம நோக்கம். பட் இஸ்லாமியம் அல்லது பைபிள் மதம் இல்லை என் வழிதான்றாங்க. பட் இந்த பன்னாட்டு உலகத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் என்ற நோக்கை நோக்கி ஆப்கானிஸ்தான் வர தொடங்கி இருக்கிறது நல்ல சின்னம். பங்களாதேஷுடைய 70% வர்த்தகம் வந்து இந்தியாவுடைய துறைமுகங்களான கல்கத்தா மற்றும் மும்பையிலிருந்து தான் போயிருக்கு. இப்போ சமீப நாட்களாக இது வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து இந்தியா விதித்திருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கு. என்ன கட்டுப்பாடு, ஏன் இந்த திடீரென்று இந்த முடிவு சார்? சார் நீங்கள் முதல்ல என்ன பண்ணீங்க, அதாவது பங்களாதேஷ் கிளர்ச்சியுடைய அடிப்படை அவங்க 1971 அது சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய வீரர்களுக்கு ஒரு காலத்தில் 30% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. நம்ம எப்படி பிசி எம்பிசி எஸ்சின்னு கொடுக்குறோமோ அதில் போராட்ட குழுக்கு கொடுத்தாங்க. அது வந்து உடனே அதனால நாங்கள்லாம் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு போராட கடைசியில் 5 இதை கொடுத்தது ஹைகோர்ட் தீர்ப்பு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போய் அதை நிறுத்தியாச்சு. ஆனாலும் இதை எதிர்த்து இளைஞர்களை வைத்து மாணவர்கள் போராட்டம்னு சொல்லி அதுக்கு இராணுவ இன்டைரக்ட் ஆதரவும் கிடைக்க அந்த இவரையே கொன்னுடுவாங்களாங்கிற இடத்துல அவங்க தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்றி உதவிய ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டை சேர்ந்தவர்களை கைது செய்து உள்ளே வச்சு இந்துக்களுக்கும் பல இடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற இந்துக்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பங்களாதேஷ் பிரியறதுக்கு முன்னாடி பிரிஞ்ச காலகட்டத்தில் 25% இந்துக்கள் இருந்த இடத்துல இப்போ 10% குறைஞ்சிருக்கு. இந்துக்களாக வாழ்வது அங்கே கடினமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஏன் சார் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்? அதாவது இதில் கல்கத்தா இதில் இப்போ நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8, 9லாம் ட்ரெயினில் அடிக்கடி போகிறதுனால தெரியும். அதே மாதிரி இதில் ஹார்பரில் போனீங்கன்னா பெர்த்துன்னு இருக்கும். கிட்டத்தட்ட 2 பெர்த்து இப்போ பங்களாதேஷ்க்குன்னு ஒதுக்கிட்டு இந்திய ஷிப்பு வெளியில் இருந்தால் கூட அவங்களது ஏற்றுமதி இறக்குமதிக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு நட்பு காமிச்சிருந்தோம். அதனால அவங்களும் வளர்ந்தார்கள். இந்தியாவிற்கும் நல்ல லாபங்கள் வந்து திருப்பூரில் இருக்கிற பனியன் கம்பெனிகளில் இன்றைக்கும் தொழிலாளிகள் அவங்க தான். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் டாஸ்மாக் திராவிட பண்பாடு வந்துவிட இளைஞர்கள் அதுக்கு அடிமையாக பங்களாதேஷ்லேருந்து தொழிலாளிகள் வந்து தான் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பங்களாதேஷிகள் இந்தியாவில் இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டிலே இருக்காங்க, ஈரோடு இதுலங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் கம்பெனி போடுறாங்க. அதாவது ஐரோப்பாலெல்லாம் எப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து இவ்வளோ தான் வாங்கலான்னு இருக்குது. ஸோ அதனால பங்களாதேஷ்லேருந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு திருப்பூர் கம்பெனிகள் அங்கே போய் கம்பெனி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ முடங்கி கிடக்கிற நிலைமையில் நான் ஏன் உனக்கு இந்த வசதி கொடுக்கணும்? ஸோ அதே மாதிரி தீஸ்தாங்கிற ஒரு நதிநீர் ஒப்பந்தத்தில் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டுத்தரத மேற்கு வங்காளம் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் இப்போ அவங்களுக்கு தான் பாதிப்பு. இதை தாண்டி இப்போ பிரம்மபுத்திராவில் மிகப்பெரிய அளவில் 80,000 கோடிக்கு டேம் கட்ட போகிறாங்க. ஸோ இந்தியா லாங் டேர்ம் பிளான் பண்ணிகிட்ருக்கு. அவங்களுக்கு போர்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து நாங்கள் பண்ணல, நாங்கள் கொண்டு போய் கராச்சி வழியாக பண்ணுறோம். மொத்தமாக பாகிஸ்தானுக்கே 2 போர்ட்டு தான் இருக்குது.
அவனுடைய எக்ஸ்போர்ட்டில் 90% கராச்சியும் அது பக்கத்தில் இன்னொரு போர்ட்டு தான். இப்போ இவனையும் எங்கேருந்து கொண்டு விடுவாங்க? அவங்க கராச்சிக்கு போகணுன்னா இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து ஸ்ரீலங்கா வழியாக இந்திய அரபிக்கடல் வழியாக இந்தியன் ஓஷன் வந்து பே ஆஃப் பெங்காலில் போனால் தான் அவன் போக முடியும். இதெல்லாம் நடக்கும் காரியங்கள் இல்லை. அவங்க பேசணும் சார். அமெரிக்கா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற அவர்கள் நாட்டின் ஆலோசகருங்கிற பட்டத்தில், ஆனால் ஜனாதிபதினு சொல்லிக்கிறார். அந்த யூனுஸ் அவர்கள் மிகப்பெரிய ஊழல் செய்தார்னு 10 வருஷம் ஜெயில் தண்டனையில் தப்பிக்கிறதுக்கு அமெரிக்காவில் தப்பி ஓடியவராக இருந்தவர். அந்த தண்டனையெல்லாம் இப்போ நீக்கிட்டு அங்கே இருக்கார். ஆனால் அதற்கு பதிலாக அந்த நாட்டின் மிகப்பெரிய பிரதான கட்சியான ஷேக் ஹசீனா கட்சியை பேன் செஞ்சுட்டு இப்போ எலெக்ஷன் வந்தப்போ என்ன சொன்னார்? 6 மாதத்தில் தேர்தல் வைக்கிறேன்னார். அப்புறம் இன்னொரு 6 மாதம், இப்பொழுதைக்கு பிப்ரவரி மாதத்துலன்னு சொல்லியிருக்கார். ஆனால் அதில் முக்கியமான கட்சிக்கு கிடையாது. இன்றைக்கி ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருக்காங்க? எங்கள் கட்சி, எங்கள் ஆதரவு மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்போம். அப்போ 40% மக்கள் புறக்கணித்தால் அந்த தேர்தல் செல்லுமா? அதை தாண்டி ஜமாத்தி இஸ்லாமி போன்ற கட்சிகள் அடிப்படைவாத முகமதிய சிந்தனை கொண்டவர்கள் அவங்களெல்லாம் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கட்சிக்கு ரெகக்னிஷன் கொடுத்து ஜனநாயக கட்சிக்கு இது பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அந்த நாட்டுக்குள்ள ஒரு அடிப்படைவாத சிந்தனை கொண்ட டெரரிஸ்ட்டை பிடிச்சா நாங்கள்லாம் இந்தியாவை சேர்ந்த ஜஹீர் நாயக் என்ற முஸ்லீம் பிரச்சாரரை கேட்டு அதற்காக வந்துட்டோன்னு அங்கே பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பேனை எடுக்க மலேசியாவில், இந்தியாவில் பல சட்டங்களில் மாட்டிக்கிட்டு தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற ஜஹீர் நாயக் மலேசியாவில் ஒழிஞ்சிட்ருக்கார். இப்போ அவர் திருப்பி அந்த நாட்டில் தீவிரவாதத்தை வளர்க்கிறார்னு தடை பண்ணவர் இப்போ அங்கே போய் பிரச்சாரத்துக்கு போகிறேன்றார். ஸோ பங்களாதேஷ் பின்னோக்கி செல்கிறது சார். செக்யூலரிசத்தை வளர்க்க வேண்டும் என்பது அமெரிக்கா போன்ற நாடுகள் ஜனநாயகத்தையும் செக்யூலரிசத்தையும் வளர்க்க வேண்டியது. அவங்க எல்லா நாட்டிலையும் போய் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சாதகமான சர்வாதிகாரிகளை ஊக்குவிப்பார்கள், இல்லாட்டி மதவாதிகளையும் ஊக்குவிப்பார்கள். சதாம் ஹுசைன் மிகப்பெரிய ஜனநாயக இது செக்யூலரிஸ்ட், அவரை ஒழிச்சிட்டாங்க. அதே மாதிரி கடாஃபியை ஒழிச்சிட்டாங்க. சார், அமெரிக்காவுடைய பிரச்சனை எத்தனை நாளைக்கு டாலரை காப்பாற்ற முடியும்? ஸோ இந்தியாவும் சீனாவும் டாலர் வர்த்தகத்திலிருந்து வெளியேறினால் இந்த அமெரிக்காவுடைய டாலர் பாதிக்கப்படும். ஸோ பிரிக்ஸ் கரன்சியை இந்தியா இதை நேரடியாக சப்போர்ட் செய்யலை. அதுக்கு பதிலாக அவங்கவுங்க கரன்சியில் பண்ணுவோங்கிற வரைக்கும் இழுத்துட்ருக்காங்க. சவுதி அரேபியா பெட்ரோ டாலர் ட்ரேடை இப்போ விட்டுட்டாங்க. எந்த நாடு எந்த கரன்சியில் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்ட்டாங்க. ஸோ டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சால் அவங்க கட்ட வேண்டிய 38 ட்ரில்லியனை டாலரில் கட்டணும். அதனால் பங்களாதேஷை இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிடிக்கலாம் சார். பட் அந்த நாட்டு மக்களே இப்பொழுது இன்னும் சொல்ல போனால் இந்தியா பங்களாதேஷ் ட்ரேடுன்னு தேடுங்க, அது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு தான் இருக்குது. ஸோ இவர்கள் பரப்பிக்கொண்டு இருந்தாலும் அந்த நாடு சஸ்டெயின் ஆகணும்னா இந்தியா தேவை. அதனால் இன்னும் சொல்லப்போனால் பங்களாதேஷில் ஒரு அமெரிக்க ஏஜென்ட் இறந்து போனார்னு பார்த்தோம். அதை தாண்டி தீபாவளியை ஒட்டி நம்ம பிரம்மோஸ் ஒரு விஞ்ஞானி ஒருவர் 30 வயதானவர் யூபியில் இறந்திருக்கிறார். இது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. சார், இந்தியாவில் முக்கியமான அணு விஞ்ஞானிகள் திரு ஹோமி பாபா, இவர் அதுக்கு முன்னாடி இவர்களெல்லாம் சந்தேகமாக இருந்தார்கள். நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி டாஷ்கண்டில் ரஷ்யாவில் கொல்லப்பட்டார். இப்போ அண்மையில் கூட பாகிஸ்தானுடைய கூட்டுப்படை தளபதி ஷம்சுத் மிஸ்ரா என்பவர் பங்களாதேஷுடைய இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸை சந்தித்து இருக்காரு சார். இதெல்லாம் ஒரு இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குங்களா? அது எப்படி பார்க்கறது? இதெல்லாம் வெறும் ஷோபீஸ் சார். அவங்க சந்திக்கு நிஜமாகவே ஒத்துழைப்பு வேணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஒத்துழைப்புனா கீழ் லெவலில் பண்ணாலே போதும். ஆனால் என்னமோ அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஃபோட்டோ ஆப் தான் இது சார். நீங்களும் நானும் ஏதோ வாங்கணும் விற்கணும்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை, எனக்கு என்ன தேவைன்னு 2 பேரும் பேசி கொட்டேஷன் கொடுத்து பண்ணுறது 2 மாதம் ஆகும். கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறதுக்கு 2 பேரும் 1 நிமிஷம் உட்காரணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள பேச்சுவார்த்தையில் எந்த சக்ஸஸும் இல்லாமல் சார் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே நாடாக இருந்தது. பங்களாதேஷுக்கு பேர் ஈஸ்ட் பாகிஸ்தான். ஆனால் அவன் பிளேன் வரணும்னா இந்தியா வழியாக தான் வரணும். ஸோ அதனால அலோவ் பண்ண மாட்டோம் தான் இந்தியா கண்ட்ரோல் பண்ணிச்சு. இன்னொன்று பங்களாதேஷி மக்கள் அவர்கள் வங்காள மொழி பேசும் திராவிடர்கள். அவர்கள் நாங்கள் வங்காளிகள், நாங்கள் பாகிஸ்தானியர் இல்லை என்று பிரிந்தார்கள். இப்போ மத ரீதியாக அந்த உணர்வை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் நடக்கிறது. அதற்கு யூனுஸ் முயல்கிறார். அது பெருமளவில் எடுபடாது. ஆனால் அமெரிக்கா உதவியும் சார். இன்னைக்கு பாகிஸ்தான் இதுவரை 27 முறை
போய் ஐஎம்எஃப்ல பிச்சை எடுத்து ரெனியூ பண்ணிக்கிட்டே ஓட்டிகிட்டு இருக்காங்க. 1 பில்லியன் கொடுங்க. ஒரு தடவையும் கொடுக்குறப்ப புது கண்டிஷன் போடுவாங்க. 6000 அரசு ஊழியர்களை நீக்கணும், இந்த வரியை குறைக்கணும், இந்த பொருள் விலையை ஏற்று, கரண்ட் விலையை ஏற்று, இப்படி ஒன்றா பண்ண அந்த நாட்டின் பணவீக்கம் இப்போது 35% ஏறி இருக்கு. இந்தியாவில் 3லேருந்து 4% இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ ஐஎம்எஃப் கிட்ட பங்களாதேஷ் காலில் விழுந்துட்டுருக்கு. ஸோ ட்ரம்ப்பு வாயில் பேசுவார், எதையும் கொடுக்க முடியாது. ஐஎம்எஃப் கொடுத்தால் இந்த மாதிரி போட முடியும். ஸோ பங்களாதேஷ் மிக விரைவில் எலெக்ஷன் வச்சாகணும். அப்படி வைக்கிறப்ப தேர்தல் முறையாக நடந்தாலும், ஈவன் ஹசீனா கட்சி நடக்கலைன்னாலும், எதிர்க்கட்சிகள் வந்தாலும் இந்தியாவோடு சேர்ந்து தான் போகும். எப்படி தாலிபான்கள் இந்தியா சார்பு கிடையாது முதல்னாலும், நாடு சர்வைவலுக்கு இந்தியா துணை தேவைங்கிற மாதிரி அவர்கள் தானாக வருவார்கள். ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு.